ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வே ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குல்லையா, அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை எப்படி பை பண்ணுறது, இது பிளான் காஸ்ட் எப்படி, இதோட ஸ்பீட் என்ன அப்படி சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் புதுசாக நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஜியோ எடுக்கலாமா, இல்லை ஏர்டெல் எடுக்கலாமா, இல்லை ஆக்ட் எடுக்கலாமா, இல்லை ஹார்ட்வே எடுக்கலாமா, இல்லை பிஎஸ்என்எல் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த பிராண்டில் என்னென்ன பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதோட பிளான் காஸ்ட் என்ன, இப்போ ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல் இருக்கட்டும், ஆக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க, எவ்வளோ காஸ்ட்டு, எவ்வளோ ஸ்பீடு, இதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து ஹார்ட்வே இன்டர்நெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை பிளான் இருக்குது, இதில் என்ன ஸ்பீடு, இது எவ்வளோ பேசிக் அமௌண்ட்டு, இது இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹார்ட்வேல எத்தனை பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான பிளான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹை எண்ட்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம பேசிக்கான பிளான் தான் பார்க்க போகிறோம். 40 MBPSலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு 40 MBPS ஸ்பீட் இன்டர்நெட் வேணும் அப்படின்னா இவங்க எவ்வளோ ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 589 ரூபா வரும். ஓகேங்களா, ஒரு மாதத்துக்கு வந்து 589 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 40 MBPSல வந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது நீங்கள் 589 ரூபா நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி ரெண்ட். ஓகேங்களா, இதோட ரெண்ட் தான் 589 ரூபா. இதை பிளானை நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க உங்கள்ட்ட காஸ்ட் அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா 6 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா 1 வருஷத்துக்கு உண்டான பேமெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ 589 ரூபா 6 மாதத்துக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3534 ரூபா வரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு தான் எடுக்க முடியுமா, 3 மாதத்துக்கு சொன்னீங்களே எடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா 3 மாதத்துக்கு எடுக்க முடியும். 3 மாதத்துக்கு நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் 3 மாதத்துக்கு வந்து 40 MB செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜ், அப்புறம் வந்து அந்த ரவுட்டர் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கட் ஆகும், ரவுட்டர் சார்ஜ் எல்லாம் கட் ஆகும். சரிங்களா, 589 ரூபா மந்த்லி ரெண்ட், அதை மல்டிப்ளை பண்ணி 6 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் கட் ஆகும். சரிங்களா, 6 மாதத்துக்கு ஓவரால் வந்து 3534 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40 MBPSல வந்து நீங்கள் 6 மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் எந்த காஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரவுட்டர் சார்ஜ் எதுவும் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்லைன் கனெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது லேண்ட்லைன் வந்து இப்போ ஜியோ இருக்கட்டும், ஏர்டெல் இருக்கட்டும், லேண்ட்லைன் அவைலபிலிட்டி இருக்கும். பட் வந்து லேண்ட்லைன் நம்பர்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இன்டர்நெட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் ஸ்பீடு அண்ட் அப்லோட் ஸ்பீடு எல்லாமே சேர்த்து 40 MBPS வந்து அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். லிமிட் எதுவும் செட் பண்ணல. சரிங்களா, அது மட்டும் இல்லாம நீங்க 589 ரூபா நீங்க பே பண்றீங்க இல்லையா மந்த்லி ரெண்ட். இப்போ வந்து உங்களுக்கு டிவி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா 199 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 589 பிளஸ் 199 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு சிலது கொடுப்பாங்க. 5 ஓடிடி மெயினான ஓடிடி கொடுப்பாங்க. என்னென்ன ஓடிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனி லைவ் கொடுப்பாங்க, G5 கொடுப்பாங்க, ஆஹான்னு ஒரு ஓடிடி இருக்குது அது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூப் டிவி அப்படின்னு ஒரு ஓடிடி இருக்குது, அது சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி, சன் நெக்ஸ்ட் ஓடிடி வந்து கொடுப்பாங்க. ஓவராலாக 5 ஓடிடி கொடுப்பாங்க. நீங்கள் 199 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது மூலியமா உங்களால் வந்து டிவி சேனல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 MBPS பிளான் வச்சிருக்காங்க. 100 MBPS பிளானுக்கு எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா 599 ரூபா அவங்களோட பிளானோட காஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 706 ரூபா வரும். 1 மந்த்துக்கு நீங்கள் ரெண்ட் வந்து 706 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 706 ரூபாய் வந்து 3 மாதத்துக்கு கனெக்ஷன் எடுத்துக்கலாம். 6 மாதத்துக்கு நீங்கள் எடுக்க தேவையில்லை, 3 மாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 40 MBPS மட்டும் தான் நீங்கள் 6 மாதம் எடுத்தால் உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் கட் ஆகும். பட் வந்து நீங்கள் 100 MBPSல வந்து நீங்கள் 3 மாதம் பிளான் எடுத்தாலுமே வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கிடையாது, ரவுட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, 706 ரூபா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2118 ரூபா வரும். ஓகேங்களா, 2118 ரூபாய் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு வந்து 100 MBPS இன்டர்நெட் ஸ்பீட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்லோட் ஸ்பீடாக இருக்கும், டவுன்லோட் ஸ்பீடாக இருக்கும், ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரவுட்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து லேண்ட்லைன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு உங்களுக்கு ஓடிடி வேணும் அப்படின்னா 199 எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 200 MBPS பிளான் வச்சிருக்காங்க. 200 MBPS பிளானுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும் பாத்தீங்கன்னா 749 ரூபா அவங்க பிளானோட காஸ்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 18% நீங்க ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 883 ரூபா வரும். 1 மந்த்துக்கு ரெண்ட் வந்து 883 ரூபா வரும். இதுக்கு வந்து நீங்க 3 மாசம் பிளானை செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். 883 வந்து 3 மாசத்துக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2649 ரூபா வரும். ஓகேங்களா, 2649 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு 200 MBPS ஸ்பீட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரவுட்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து வாய்ஸ் கால் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. 200 MB அன்லிமிட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க 199 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலமா 5 ஓடிடி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 300 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. 300 MBPS எவ்வளவு பிளானோட காஸ்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 850 ரூபாய் பிளானோட காஸ்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க. 18% GST வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 1003 ரூபா வரும். ஓகேங்களா, 1003 ரூபா 1 மந்த்துக்கு வந்து ரெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து இது 3 மாசம் கனெக்ஷன் தான் எடுக்க முடியும் இல்லைங்களா. 1003 பிளஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 மாசம் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3009 ரூபா வரும். ஓகேங்களா, 3000 சம்திங் வந்துடும். நீங்க 3000 சம்திங் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 MBPS ஸ்பீட்ல வந்து இன்டர்நெட் வந்து 3 மாசத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரவுட்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து டிவி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா 199 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 OTT சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்கும் கொடுத்துருவாங்க. லேண்ட்லைன் நம்பர் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுக்கும் லிமிட் எதுவும் செட் பண்ணல. ஓகே, அன்லிமிட்டா நீங்க வந்து இன்டர்நெட் வந்து 300 MBPS யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பார்த்தீங்களா மொத்தம் வந்து 5 பிளான் அப்படின்னு நான் சொன்னேன். பட் வந்து நம்ம 4 பிளான் தான் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு பிளான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மந்த் பிளான் எடுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 3 மாசம் 6 மாசம் 12 மாசம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா. 1 மந்த்க்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா 300 MBPS வந்து 1 மந்த் பிளான் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா 300 MBPS ஸ்பீடு 899 ரூபா பே பண்ணணும். அவங்களோட பிளானோட காஸ்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க. 899 பிளஸ் வந்து 18% GST ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1033 ரூபா வரும். ஓகேங்களா, 1033 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து 300 MBPS ஸ்பீட்ல வந்து 1 மந்த்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ரவுட்டர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த ஒரு காஸ்ட் ஆகாது. ஓகேங்களா, இதுக்கு வந்து எந்த லிமிட் ஸ்பீட் லிமிட் எதுவும் கிடையாது. அன்லிமிட்டா வந்து நீங்க 300 MBPS 1 மந்த்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு OTT சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு டிவி சேனல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க 5 OTT கொடுப்பாங்க. 199 ரூபா ஆடனா வந்து நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கும் பாத்தீங்கன்னா எந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா. ஓகே, இப்போ நீங்க வந்து ஆப்வே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, சந்தேகமா இருக்கு, டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க புது கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா 1 மந்த் கனெக்ஷன் நீங்க எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, 1 மந்த்க்கு வந்து 1033 ரூபா ஆகும். ரவுட்டர் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 மந்த் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த கனெக்ஷன் வேணாம் அப்படின்னா நீங்க வந்து டீஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அந்த ரவுட்டர் அவங்க எல்லாமே எடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா. ஹாத்வே பொறுத்த வரைக்கும் 40 MBPS இருந்து 300 MBPS இருக்குன்னா வச்சிருக்காங்க ஸ்பீட் லிமிட். அதுக்கு மேல ஸ்பீட் வந்து அவைலபிலிட்டி இல்ல. அதே மாதிரி இவங்க கொடுக்குற ரவுட்டர் பாத்தீங்க அப்படின்னா 5G ரவுட்டர் தான் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஓகேங்களா, டியூவல் பேண்ட் ரவுட்டர் 5G ரவுட்டர் தான் இவங்க வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது புது கனெக்ஷன் எப்படி எடுக்கிறது, எப்படி யாரை கான்டாக்ட் பண்றது அப்படின்னு தெரியலன்னா கஸ்டமர் கேரோட நம்பர் அதில் போட்டிருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இவங்களோட வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா, அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு. அதில் போனீங்க அப்படின்னா நீங்க என்ன பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே கால் பேக் பண்ணி உங்களுக்கு என்ன பிளான் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி தருவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணி ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பக்கா பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா. நீங்க புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரூஃப் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஓகேங்களா, அதிகபட்சம் ஆதார் கார்டு இருந்தா போதும். ஒரு போட்டோ உங்களை எடுத்துக்குவாங்க. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தந்துருவாங்க. அதே மாதிரி ஹாத்வே வந்து 1 month or 2 month நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல அப்படின்னா நீங்க ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரவுட்டர் எல்லாமே அவங்களே வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போயிருவாங்க. ஏன்னா நீங்க பே பண்றது வந்து உங்களோட வந்து உங்க இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்ற ஸ்பீடுக்கு அந்த பிளான் காஸ்ட் மட்டும் தான் நீங்க பே பண்றீங்க. ரவுட்டர்லாம் வந்து நீங்க பே பண்ணல. ஓகேங்களா, அதனால வந்து நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரவுட்டர் எல்லாமே அவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க. ஓவரால் இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஃபைபர் கனெக்ஷன் நீங்க எடுக்கணும்னு ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க, ஆக்டா இருக்கட்டும், இல்ல ஏர்டெல் இருக்கட்டும், இல்ல பிஎஸ்என்எல் இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், எந்த ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கான வீடியோஸ் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.